சொந்தங்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா டேப்போட வந்திருக்கேன் டெய்லரிங் சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது இல்லைங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண தெரியும், அதாவது எனக்கு பண்ணிக்க தெரியும். அடுத்தவங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது, இதை எப்படி நான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எப்படி ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து ப்ரீபீட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே. மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேப், மெஷர்மெண்ட்டு, பின், இது மட்டும் போதும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அப்புறம் தேவையான சேரீ, யாரோட சேரீ நம்ம பண்ண போகிறோமோ அவங்க சேரீ இருந்தால் ஓகே. இப்போ இது ரெண்டு இருந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். இது எப்படி நான் வந்துட்டு அவங்களுக்கு போய் நான் பண்ணிட்டு வரணுமா, அவங்க எனக்கு கொரியர் பண்ணி விடுறாங்க, அவங்கள எப்படி எடுக்க சொல்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டேப் வச்சு அவங்கள அளந்து தான் அவங்க சேரீயும் இந்த மெஷர்மெண்ட்டையும் அனுப்ப சொல்லணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதை நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்லு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எந்த இடத்துல பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பின் பண்ணுற இடத்துல கை வச்சுட்டு கீழே தரை உரசுற வரைக்கும் டேப்பை விட்டுருங்க. கீழே எது வரைக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தரை வந்து உரசணும். ஃபுல் அளவு எடுத்துக்கோங்க. கீழே ஒருத்தர் பிடிக்க சொல்லுங்க, ஆள் இருந்தாங்க அப்படின்னா கூட பிடிச்சிட்டு ஃபுல் அளவுனா நம்ம பல்லு அளவு எடுத்திருப்போம், அது பார்த்துருப்பீங்க. ஃபுல் அளவு எடுக்க சொல்லியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம முட்டிக்கு கீழே வரணும் இல்லைங்களா. அந்த பல்லு வந்துட்டு முட்டிக்கு கீழே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை மேலே போயிடுச்சுனாவோ இல்லை ரொம்ப இறங்கிடுச்சுனாவோ ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபுல் அளவு யாராவது இருந்தால் கூட பிடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக கீழே தர உரசுற அளவுக்கு ஃபுல்லாக அளவு, அந்த ஃபுல் அளவில் தரையிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 8 குறைச்சிக்கலாம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு கை அளவுக்கு நம்மளுக்கு சாரீ பல்லு வந்துட்டு மேலே இருந்தால் அதுக்கு வந்து முந்தானி வந்துட்டு மேலே இருக்கணும். அதுதான் கரெக்டான அளவு. நம்மளுக்கு வந்து அந்த கெண்டைக்கால்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் போயிருக்கு. அதனால் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 8 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம அளவாக எடுத்துக்கணும். வந்துட்டு இந்த இடத்துல பின் பண்ணுவேன். எனக்கு இப்போது 53 வந்திருக்கு. 53ல் நான் 8 வந்துட்டு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இருக்க இந்த பேலன்ஸ் அளவு தான் வந்துட்டு எனக்கு பல்லுவோட அளவு. ஓகேங்களா? இப்போ பல்லுவோட அளவு பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டர் ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் ப்ளீட் அளவு தான் பார்க்கணும். நம்ம கரெக்டாக நம்ம பெல்லிக்கு நேராக வச்சுட்டு ஒரே ஒரு செட்டு இந்த சுற்றி பெல்லிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து 30 எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 30 வருது. இந்த இடத்துல வந்துட்டு நான் பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 5 வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். ஓகேங்களா? 1 2 3 4 5 இப்போது 36. இந்த 36ல் தான் வந்துட்டு நான் பின் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த ஒன்று நீங்கள் சேரீயில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதிலேருந்து இந்த அளவு தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் பல்லு எடுத்துகிட்டு உங்களுக்கு சப்போஸ் இங்கே வந்து பத்தலை, இந்த சொருவம் பார்த்தீங்களா இங்கே வந்து தூக்கிட்டு வருது அப்படின்னா இதுலேருந்து ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டலாம். ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம எடுக்கிற அளவுலேருந்து 5 வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு மார்க் பண்ணி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 சேர்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இடுப்போட அளவு, அதாவது சென்டர் ப்ளீட்னா நம்ம வந்துட்டு பல்லு எடுத்தாச்சு, சென்டர் ப்ளீட் வந்து எண்டு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம முடிப்போம் இல்லைங்களா, இந்த இடத்துல முடிப்போம். இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட்டோட ஸ்டார்டிங்கில் எங்கே மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம பல்லுக்காக மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்களோ அதுலேருந்து கணக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் பின் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பின் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம எடுத்தோமோ ஸ்டார்டிங் அதுலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். நான் வந்து இங்கேருந்து சாரியை நம்ம சுற்றி எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி எடுத்துருவோம். இப்போது இங்கேருந்து எடுத்துருக்கோம்ல, இங்கே வந்து எனக்கு 44 வருது. இதிலேருந்து நம்ம 5 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பெல்லிலேருந்து எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு ஒரு மார்க் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா இங்கே இங்கே வைங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் அதை வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம பெல்லிலேருந்து ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஆட் பண்ணி
இங்கே வந்துட்டு நம்ம ஒரு பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது சாரியை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ணுவோம். அந்த பின்னுக்காக தான் இந்த மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஆட் பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து இங்கேயே வந்துட்டு நம்ம பல்லு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேயே எடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான், மிஸ்டேக் அதுதான். இங்கே நம்ம மார்க் பண்ணிடுறோம், வெளியிலேருந்து ஒரு 5 எடுத்து அவங்க அளவுக்காக மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்தே நம்ம ப்ளீட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொருகும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சொருக முடியாது. இங்கே வந்துட்டு ரொம்ப டைட் ஃபுல்லாக இங்கே வந்து சொருகிறதுக்கே முடியாது, தூக்கிட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியிலேருந்து 5லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5, ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து நம்ம சொருகணும் பார்த்தீங்களா? இங்கேருந்து இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். சென்டர் ப்ளீட் எடுக்க இந்த இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். டோட்டலாக வெளியிலேருந்து நம்ம இப்படி பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடில் ப்ளீட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, சைட் ப்ளீட்டு, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடுத்து சொருக கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே அளவு தானா அப்படின்னு இப்போ நான் எனக்கு எடுத்துகிட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நான் ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அளவு யாருக்கு எடுத்து ப்ளீட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அளவு தான் முக்கியம் அதில். இப்போ நான் ஒல்லியாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு நான் எடுத்த அளவு எனக்கு ஓகேங்களா? சில பேர் வந்து என்ன, எனக்கு ப்ளீட் வந்து நிறைய வேணும் ஃப்ரண்ட்டில், செஸ்ட் ப்ளீட் வந்து எனக்கு நிறைய வேணும். ஆனால் சில பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு குண்டாக இருப்பாங்க. சில பேர் என்னென்னா, குண்டாக இருக்கேன், எனக்கு வந்து ப்ளீட் வந்து கம்மியாக வேணும், எனக்கு வந்துட்டு இந்த சைடு எல்லாமே கவர் ஆகிடணும், அசிங்கமாக எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு செஸ்ட் ப்ளீட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம ப்ளீட் எடுப்போம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த அளவு, ஓகேங்களா? இங்கேருந்து அதாவது இந்த ஹார்ம்ஹோல்லேருந்து இந்த ஹார்ம்ஹோல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட அளவு மாறும், வேறவங்களோட அளவு மாறும். அதாவது கேப் சொல்கிறேன்னா, கேப் வந்துட்டு ஒரே அளவாக இருக்கணும். சாரீ வந்துட்டு நம்ம எவ்வளோ முக்கியமான அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்கு ஆர்டர்ஸ். எனக்கு வந்துட்டு ப்ரீ ப்ளீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ப்ரீ ப்ளீட் தெரியும், பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வேணும், அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.